தீர்மானம் 3 இருந்து ஒவ்வொன்றாக முன்மொழிந்து நிறைவேற்றப் போகிறோம். தீர்மானம் 3 முன்மொழிவதற்காக சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு சேலம் பார்த்திபன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தீர்மானம் 3, விவசாயிகளின் போராட்டத்திற்கு எதிரான அரசின் அதிகார மீறலை கண்டிக்கிறோம். மேல்மா சிப்கட் விரிவாக்க திட்டத்தை திரும்ப பெற வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தொகுதிக்கு உட்பட்ட மேல்மாவில் 11 கிராமங்கள் மற்றும் 2800 ஏக்கர் விவசாய நிலங்களை அழித்து மேற்கொள்ள முயலும் சிப்காட் தொழில்பேட்டை விரிவாக்கத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தின் போது விவசாயிகளை எந்த அளவிற்கு தவறாக சித்தரித்து அவர்களின் போராட்டத்திற்கு காது கொடுக்காமல் ஒன்றிய அரசு இருந்ததோ அதே பாணியை பாஜக அரசை பின்பற்றும் இங்குள்ள மாநில அரசு செய்து வருகிறது. 2 ஆண்டுகளை கடந்தும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் போராட்டத்திற்கு எதிரான அரசு அதிகார மீறலின் உச்சபட்டமாக இருக்கிறது. மேலும் சிப்காட் தொழில்பேட்டை விரிவாக்க திட்டத்தை தமிழக அரசு விரைந்து கைவிட வேண்டும் என்று இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அடுத்து தீர்மானம் 4, தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு தஞ்சை சரவணன் அவர்களை அரங்கு நிறைந்த கரவொலியோடு அழைக்கிறோம். தீர்மானம் எண் 4, நெல் கொள்முதல் செய்வதில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்க கூடாது என்பதை வலியுறுத்துகின்ற தீர்மானம். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல்லை உரிய விதத்தில் கொள்முதல் செய்யவோ, கொள்முதல் செய்ததை தானிய கிடங்குகளில் முறையாக சேமித்து வைப்பதற்கு தேவையான நல்ல கட்டமைப்பை இதுவரை இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு ஏற்படுத்தவே இல்லை. சிறிய மழை வந்தாலும் பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளாகும் நெல் மூட்டைகள் இழக்காவதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதற்கிடையில் தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சியூமர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்னும் பெயரில் தனியார்கள் நெல் கொள்முதலுக்கு புகுத்துவது, அதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை ஒரு சிலர் தீர்மானிக்கும்படி கேள்விக்குறியாக்குவது போன்ற மோசமான முன்னெடுப்புகளை எடுத்து வரும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. இது போன்ற மோசடி செய்யும் தனியார் நிறுவனங்களை நெல் கொள்முதல் செய்ய அனுமதிக்க கூடாது என்று இந்த செயற்குழு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 5, விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திருமதி சைதானி அவர்கள். தீர்மானம் 5, பெரும் நட்டத்தை சந்தித்துள்ள மா விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க உரிய நடவடிக்கை தேவை. திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மாம்பழங்களின் விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு உரிய கொள்முதல் விலை கிடைக்காமல் விவசாயிகள் போராடி வருகின்றனர். நமது விவசாயிகளின் வாழ்க்கையை காக்க வேண்டிய பொறுப்பு நமது மாநிலத்தை ஆளும் அரசுக்கே உள்ளது. மாம்பழ விவசாயிகளின் துயரை போக்கிட உயர்த்தியாகிய மாம்பழங்களை உரிய விலையில் மத்திய கொள்முதல் முகமைகள் கொள்முதல் செய்திட உத்தரவிட வேண்டும். உரிய இழப்பீடு வழங்கிட வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதினால் மட்டும் போதாது. எனவே விற்பனை காலத்தை எதிர்பார்த்து இன்றி பெறும் துயரில் இருந்து நம் விவசாயிகளுக்கு உடனடி இழப்பீட்டை முன்னின்று வழங்க வேண்டும் என்று இந்த செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. நன்றி. தீர்மானம் 6, கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திருமதி கேத்ரின் அவர்கள். தீர்மானம் 6, மலைக்கோட்டை மாநகரில் நடக்கும் மணல் கொள்ளை தடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டின் மத்திய மாநகரான திருச்சி மணல் கொள்ளையாலும் அது தொடர்பான முறைகேடுகளாலும் பெரும் அச்சுறுத்தலை சந்தித்து வருகிறது. கொள்ளிடம் ஆற்றுப்படுகை முழுவதும் இடைவிடாது நடக்கும் மணல் கொள்ளையால் அந்த ஆற்றுப்படுகையில் தீவிர மணல் அரிப்பு ஏற்பட்டு நீர்வளம் மற்றும் சூழலியல் கேடும் உண்டாகியுள்ளது. இதனால் ஏற்கனவே கொள்ளிடம் ஆற்றுப்படுகையில் இருந்த முக்கிய பாலங்கள்
பாதிப்புக்குள்ளாகி சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டன. இப்பகுதியில் நடக்கும் தொடர் இயற்கை வள சீர்கேட்டை அரசும் உள்ளூர் நிர்வாகமும் தங்கள் ஆதாயத்திற்காக தொடர்ந்து வேடிக்கை பார்த்து வருவது மிகவும் கண்டனத்திற்குரியது. எனவே திருச்சி மண்டலத்தின் வளத்தையும் வரலாற்று செழிப்பையும் குறுகிய நலனுக்காக அழிய விட்டு வேடிக்கை பார்க்கும் வெற்று விளம்பர மாடல் திமுக அரசை இந்த செயற்குழு கண்டிப்பதோடு அனைத்து முறைகேடுகளையும் உடனே தடுத்து நிறுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்துகிறது. தீர்மானம் 7 கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ராஜ்குமார் அவர்கள். தீர்மானம் 7 என்எல்சிக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு முழுமையான இழப்பீட்டுத் தொகை, குடும்பத்தினருக்கு வேலைவாய்ப்பு மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தர தொழிலாளராக வலியுறுத்தி தீர்மானம். நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் சுரங்க விரிவாக்க பணிகளை மேற்கொள்வதற்காக மக்களிடம் இருந்து பல ஆண்டுகளாக நிலங்களை கையகப்படுத்தி வருகிறது. என்எல்சி நிறுவனத்திற்கு தாங்களின் நிலத்தை கொடுத்த அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்களுக்கு இழப்பீடாக அவர்களது குடும்பத்திற்காக வேலைவாய்ப்பும் முழுமையாக வழங்கப்படவில்லை. அவர்களின் வாழ்வாதாரத்தை எந்த உதவியும் செய்யப்படவில்லை என்ற நிலையை தற்போது வரை நீடிக்கிறது. அந்த கிராம மக்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையையும் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பும் வழங்கிட வேண்டும் என்றும் ஒப்பந்த தொழிலாளருக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்றும் இச்செயற்குழு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 8 ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் திரு பாலாஜி அவர்கள். தீர்மானம் 8 விசைத்தறி தொழிலாளர்கள் கோரிக்கையை முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் நிறைவேற்ற கோரி தீர்மானம். ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 1.25 லட்ச விசை தொழிலாளர்கள் கடந்த மார்ச், ஏப்ரல் மாதங்களில் 33 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு முன்னர் 2014ஆம் ஆண்டு நிர்ணயம் செய்யப்பட்ட ஊதியமே வழங்கப்பட்டு வந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஊதியம் மறுவரையறை செய்யப்பட்ட போதிலும் அந்த ஊதியம் வழங்கப்படவில்லை. இதனால் நடத்தப்பட்ட வேலை நிறுத்தத்தின் காரணமாக சுமார் 1000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விசைத்தறி உரிமையாளர்கள், விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் ஆகியோர் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஊதிய உயர்வு கோரிக்கையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. நன்றி. தீர்மானம் 9 மாநில உறுப்பினர் சேர்க்கை இணை செயலாளர் வழக்கறிஞர் யாஸ்மின் அவர்கள். தீர்மானம் 9 திண்டுக்கல் மாவட்டத்தில் வாசனை திரவிய ஆலை தொடங்க கோரும் தீர்மானம். திண்டுக்கல் மாவட்டம் மல்லிகை உற்பத்தியில் உயர்ந்து விளங்குகிறது. தினமும் 5 டன் மல்லிகை பூக்கள் திண்டுக்கல் பூ சந்தைக்கு விற்பனைக்கு வருகின்றது. இங்கிருந்து வெளி மாநிலங்களுக்கும் மல்லிகை பூக்கள் அனுப்பப்படுகிறது. ஆனால் அவற்றை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் வசதிகள் எதுவும் இம்மாவட்டத்தில் இல்லை. எனவே மல்லிகை பூக்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யவும் வாசனை திரவ ஆலை ஒன்றை நிறுவுவதற்கும் வழிவகை செய்யப்பட வேண்டும் என இச்செயற்குழு வலியுறுத்துகிறது. நன்றி. தீர்மானம் 10 திரு டேவிட் வில்சன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். தீர்மானம் எண் 10 தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும். தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பல லட்சம் கோடி மதிப்பு வாய்ந்த கனிம வளங்கள் கொள்ளை போவது குறித்து செய்திகள் அவ்வப்போது ஊடக கவனத்தை ஈர்த்து விவாதத்திற்கு உள்ளாக்கிய போதும் நீதிமன்ற கவனத்துக்கு வந்த பின்னரும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தி செல்லப்படுவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கனிம வள கொள்ளை பிரச்சனையை கண்டும் காணாமல் மெத்தனமாக செயல்படும்
வெற்று விளம்பர மாடல் ஆட்சியாளர்களுக்கு இந்த செயற்குழு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதுடன் கனிம வள கொள்ளையை நிரந்தரமாக தடுத்து நிறுத்திட வேண்டும் என்றும் இச்செயற்குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 11 கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு பரணி பாலாஜி அவர்கள். தீர்மானம் 11 ஜாக்டோ ஜியோ போராட்டத்திற்கு ஆதரவு. ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமுல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். ஆட்சிக்கு வருவதற்காக ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்து அவர்களது வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்ததும் மனசாட்சி இல்லாமல் கை கழுவிவிட்டது இந்த கபட நாடக திமுக அரசு. தற்போதைய ஆட்சி தலைமையின் குடும்ப நலன் மட்டுமே முக்கியமாக கருதும் வெற்று விளம்பர மாடல் திமுக அரசுக்கு தமிழக மக்களின் குடும்ப நலனோ அல்லது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குடும்ப நலனோ முக்கியமில்லை. ஜாக்டோ ஜியோ அமைப்பின் போராட்டத்தை லட்சக்கணக்கான குடும்பங்களின் நலம் சார்ந்த போராட்டமாகத்தான் தமிழக வெற்றி கழகம் பார்க்கிறது. சமீபத்தில் தன்னை சந்தித்த ஆசிரியர் சங்கத்தினிடம் நம் வெற்றி தலைவர் கூறியது போலவே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு தாவேகா தனது முழு ஆதரவை மனப்பூர்வமாக வழங்குகிறது என்பதும் கழகத்தின் இச்செயற்குழு வாயிலாக மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது. தீர்மானம் 12 சென்னை தெற்கு வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு அப்புனு என்கிற வேல்முருகன். தீர்மானம் 12 அரசு மருத்துவர்களை நம்பி வைத்து ஏமாற்றாமல் கொடுத்த வாக்குறுதியின்படி அவர்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற தீர்மானம். கொரோனா காலத்தில் மருத்துவர்களும் செவியர்களும் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அர்ப்பணியுடன் மக்களுக்காக சேவை ஆற்றினர். அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மருத்துவர்களின் ஊதியம் தொடர்பான பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படும் என்று அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றப்படும் என்று அரசு மருத்துவர்களை நேரில் வாக்குறுதி அளித்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு வழக்கமுள்ள அனைத்து கோரிக்கைகளும் கிடப்பில் போட்டது போல அரசு மருத்துவர்களின் கோரிக்கையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிடப்பில் போட்டுள்ளார். இதற்கு ஆக்கம் உள்ளிட்ட சேவையாற்றி வரும் மருத்துவர்களின் ஊதியம் மற்றும் காலிப்படங்களை நிரப்புவது தொடர்பான கோரிக்கைகளை கொடுத்த வாக்குறுதியின்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி தருவான இச்செயற்குழு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 13 உறுப்பினர் சேர்க்கை அணி மாநில செயலாளர் திருமதி விஜயலட்சுமி அக்கா அவர்கள். தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை குத்தகை அடிப்படையில் ஒன்றிய அரசு கேட்டு பெற வேண்டும். தமிழக மீனவர்களிடம் வரம்பு மீறி நடந்து கொள்ளும் இலங்கை அரசு எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறார்கள் என்று கூறி மாதக்கணக்கில் ஆண்டு கணக்கில் தமிழக மீனவர்களை சிறை வைக்கும் போக்கை கையாண்டு வருகிறது. அடிப்படை வாழ்வாதாரம் எப்படி குற்றமாகும் என்ற நம் மீனவர்களின் கேள்வியோடு மோசமான விதிகளை கையாண்டு வரும் இலங்கை அரசின் நடவடிக்கைகளை நிறுத்துமாறு மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே கழக தலைவர் அவர்கள் தனது அறிக்கையில் வலியுறுத்தியபடி தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண இழந்த நம் கச்சத்தீவை குத்தகை அடிப்படையில் ஒன்றிய அரசு கேட்டு பெற வேண்டும் என்றும் இந்த செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 14 இணை செய்தி தொடர்பாளர் திரு எஸ் ரமேஷ் அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களின் இருமொழிக் கொள்கைதான் எங்கள் தமிழகத்தின் உறுதியான மொழிக் கொள்கையாகும். அதையே நம் தமிழக வெற்றி கழகமும் உறுதியாக பின்பற்றுகிறது. ஆங்கிலத்தை பேசுவோர் அவமானப்படுவார்கள் என்று ஒன்றிய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கூறியது முற்றிலும் உள்நோக்கம் கொண்டது. தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கை மீது மறைமுகமாக ஏவப்படும் அஸ்திரமாகவே இது பார்க்கப்படுகிறது. உலக தொடர்பிற்காக ஆங்கிலத்தை இரண்டாவது மொழியாக ஏற்கும் தமிழ்நாட்டின் மீது மூன்றாவதாக இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் சூழ்ச்சியை ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் ஏற்காது. அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தமிழகத்தில் பின்பற்றப்படும் இருமொழிக் கொள்கையே இனிவரும் நூற்றாண்டுகளிலும் தொடரும். அதை ஒன்றிய பாஜக மட்டுமன்று வேறு எவராலும் மாற்ற இயலாது என்பதை தமிழக வெற்றி கழகத்தின் இச்செயற்குழு உறுதியுடன் தெளிவுபடுத்துகிறது.
தீர்மானம் 15 கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் தம்பி திரு லயலாமணி அவர்கள். தீர்மானம் 15 தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்துவதன் வாயிலாக சிறுபான்மையினர் வாக்குகளை குறைக்க முயற்சிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதன் வாயிலாக ஜனநாயகத்திற்கு எதிராக சிறுபான்மையினர் வாக்குகளை குறைத்து தங்களுக்கு சாதகமான வாக்கு வங்கிகளை அதிகரிக்க ஒன்றிய பாஜக அரசு முயல்கிறதோ என்ற சந்தேகம் வலுவாக எழுகிறது. எனவே இந்த நடவடிக்கையை இச்செயற்குழு வன்மையாக கண்டிப்பதுடன் இதுபோன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. மேலும் 18 வயது நிறைவடைந்த தகுதியுள்ள நபர் எவராக இருந்தாலும் அவருக்கு வாக்களிக்கும் முழுமையான உரிமையை சட்டப்படி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 16 ஆருயிர் அண்ணன் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்கள் வாசிப்பார். தீர்மானம் 16 கீழடியில் தமிழர் நாகரிகத்தை மூடி மறைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம். இந்திய தொல்லியல் துறையானது திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா தலைமையில் 2014ஆம் ஆண்டில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழாய்வு மேற்கொள்ள தொடங்கியது. அந்த ஆய்வின் அடிப்படையில் கீழடியில் நிலவிய கலாச்சாரம், அங்கு விவசாயம் செய்யப்பட்ட பயிர்கள், விலங்குகள், நகர நாகரிகத்தை நோக்கி நகர்ந்த தன்மை உள்ளிட்டவை குறித்தும் 5765 தொல்லியல் பொருட்கள் பற்றியும் 982 பக்கம் கொண்ட அறிக்கையில் அவர் தெளிவாக விளக்கியுள்ளார். அது மட்டுமின்றி கீழடி நாகரிகம் சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார். கீழடி அகழ்வாய்வு குறித்த அறிக்கை வெளிவந்தால் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முந்தையது நம்முடைய வைகை நாகரிகம் என்பது உலகத்திற்கு வெளியே தெரிய வரும். இதனால் திட்டமிட்டு இந்த ஆய்வு அறிக்கையை இருட்டடிப்பு செய்ய ஒன்றிய பாஜக அரசு முயல்கிறது. கீழடியின் பெருமையை மறைக்க உள்ளடி வேலை செய்யும் ஒன்றிய பாஜக அரசுக்கு இச்செயற்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது.